வணக்கம், வெல்கம் டு அம்மா சமையல். நம்ம இன்றைக்கி வெந்தயக்கீரை புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணால் ரொம்ப நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதோட 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ வெந்தயமும் ஜீரகமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதோட 1/4 கப் நல்ல பொடியான இருக்குன்னா பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு நிறைய சேர்க்கறதுனால நம்ம குழம்பு ரொம்ப ருசியாகவும் அதே மாதிரி உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடுத்து பூண்டு வதங்கினதுக்கப்புறமா இதோட 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட தக்காளி சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸில் இருக்க தக்காளியை நல்லா பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். இந்த குழம்புக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினா தான் நமக்கு குழம்பு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி நல்லா குழைவாயிடுச்சு. இப்போ இதோட 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதோட 1/2 கப் நல்லா பொடியாக நறுக்கின வெந்தயக்கீரையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெந்தயக்கீரையை மசாலாவோட சேர்த்து வதக்கும் போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வதக்கினதுக்கப்புறமா இதோட புளி தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் புளியை 1 கப் தண்ணியில் ஊற வச்சு நல்லா கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ புளியில் இருக்க பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதோட 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாம். 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதோட ஒரு பெரிய பச்சை மிளகாயை நல்லா அரிஞ்சு சேர்த்துக்கலாம். இப்போ இதை கலந்து விட்டுட்டு நல்லா இன்னும் 2 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. லைட்டாக ஓரங்களில் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதோட 1/2 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்கறதுனால குழம்பு ரொம்ப நல்ல ருசியாக இருக்கும். அதே மாதிரி வெந்தயக்கீரையில் இருக்க சிறு கசப்பையும் எடுத்துரும். உங்களுக்கு வெல்லம் சேர்க்க வேண்டாம்னா நீங்கள் விட்டுடுங்க. இப்போ நல்லா கொதிச்சு ஓரங்களில் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நம்மளோட சுவையான வெந்தயக்கீரை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த சுவையான ஆரோக்கியமான வெந்தயக்கீரை குழம்பை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.